Welcome back, guys. So, இப்போ இந்த செஷனில் நம்ம டிக்ஷனரியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்டு டியூபிள்ஸ் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இது ரெண்டும் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியாவை மேட்ச் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் ஆனால் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரூட்ஸ்னால் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸுக்குள்ளே நீங்கள் எத்தனை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அத்தனை ஃப்ரூட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அனிமல்ஸ்னு வச்சுருந்தா எல்லா அனிமல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸ்னால் எல்லா ஃப்ளவர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம லிஸ்ட் அண்ட் டியூபிள்ஸையும் பார்த்தோம். இப்போ டிக்ஷனரினா என்ன அப்படின்னா, டிக்ஷனரியோட ஃபார்மேட் இது ஒரு நார்மலாக டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கு ஒரு மீனிங்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இட்ஸ் த சேம் வே. ஸோ இப்போ நம்ம இதில் டிக்ஷனரினா அது என்ன, அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். So first, this is about dictionary. Okay va? So dictionary oda format ஒரு curly braces நான் ஓப்பன் ஆகி curly bracesல க்ளோஸ் ஆகும். ஓகேவா? டிக்ஷனரி வந்து மொத்தம் ரெண்டு ஃபார்மேட், அதாச்சும் ரெண்டு வேல்யூவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ பேர் வந்து கீ, ரெண்டாவது வேல்யூ நேம் வந்து கீ, ரெண்டாவது இருக்குது பேர் வேல்யூ. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஐட்டம். ஓகேவா? கமா கீ வேல்யூ. ஸோ இது நீங்கள் டபுள் கோட்ஸ் இல்லைனா சிங்கிள் கோட்ஸ், ஸோ அது பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருப்போம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் எப்பவுமே ஃபஸ்ட்டு வேல்யூங்கிறது ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ அதனால் டபுள் கோட்ஸ் நான் இங்கே ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இருக்கிறது வேல்யூ ஆர் ஸ்ட்ரிங், வாட் எவர் இட் பி. இட் மே பி அ இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங். அடுத்தது திருப்பி அதே மாதிரி கீ வேல்யூ. ஓகேவா? கீ வேல்யூ. ஸோ இதுதான் டிக்ஷனரியோட ஃபார்மேட். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸ், ரெண்டாவது கீன்னு ஒன்று இருக்கும், வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கீ வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் அண்ட் ஹைட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்டூடெண்ட் அண்ட் ஏஜ். ஒரு கிளாஸில் ராம், ரஹீம், ரவி, ராஜ், இப்படி ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 4 பேருக்கும் நீங்கள் ஏஜுங்கிற ஒரு ஃபேக்டரை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஃபில்டர் பண்ணணும்னா, ஸோ இந்த இடத்துல கீங்கிறது இந்த ராம், ரஹீம், ரவி, ராஜ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த வேல்யூங்கிறதுல அவங்களோட ஹைட் ஆர் மார்க்ஸ் ஆர் ஏஜ் வாட் எவர் இட் பி. ஸோ இப்போ ஏஜ்னு பார்த்தோம்னா, ஸோ கிளாஸ்னு வச்சுருக்கனால லெட் மீ ப்ரிஃபர் ஆஸ் அ மார்க். ஸோ மார்க் ஆர் டோட்டல் வாட் எவர் பி 90, 92, 85, 78. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சோம்னா இந்த பேரந்தசிஸில் ஸோ கீ எங்கெல்லாம் கீ இருக்கோ அந்த கீ இருக்க எல்லா இடத்துலையும் டபுள் கோட்ஸில் இந்த ராம், ரஹீம், ரவி, ராஜ்னு வந்துடும். ஸோ இந்த வேல்யூன்னு இருக்கிற இடத்துல இந்த நம்பர்ஸ் அதோட வேல்யூ எவ்வளவோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இதோட மீனிங் என்னென்னா, ராம்ங்கிற ஒரு விஷயத்தோட ராமுங்கிற ஒரு ஆளோட மார்க் என்னென்னா 90, ரஹீம்ங்கிறவரோட மார்க் என்னென்னா 92 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஸோ ஒரு கீக்கு ஒரு வேல்யூவை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் கொடுத்துறீங்க. ஸோ ராமோட டிக்ஷனரியில் செக் பண்ணி பார்க்கும்போது இட்ஸ் வேல்யூ இஸ் 90. ஸோ இதுதான் டிக்ஷனரியோட விஷயம். ஸோ ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் டிக்ஷனரி. ஸோ இந்த டிக்ஷனரியை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இட் மைட் கிவ் யூ அ பெட்டர் வியூ ஃபார் யூ கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டிக்ஷனரிக்கு நம்ம ஒரு நேம் ஒன்று கொடுப்போம். ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஓகே. ஸோ டிக்ஷனரிங்கிறனால ஃப்ளவர் ப்ராக்கெட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ டபுள் கோட்ஸ் ராம், ஓகே, கோலன் 90, comma Rahim
colon 88 Ravi 95 Raj 78. Okay va? So if a type of student marks, so இப்போ நம்ம இதை print கொடுக்கணும். So இப்போ இதை print கொடுத்துட்டு இப்போ இந்த விஷயம் dictionary 1, so let me run dictionary 1. இதை பார்த்தீங்கன்னா dictionary DICTங்கிறது dictionaryங்கிறது மீன் பண்ணுது. டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் இது கீ, இது வேல்யூ. ஓகேவா? பட் உங்கள் லிஸ்ட்லேயும் டியூபிள்ஸ்லையும் இந்த மாதிரி கீ வேல்யூஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்படி நம்ம ஃபெச் பண்ணுறது? ஸோ இதில் இருக்க கீவை மட்டும் நீங்கள் ஃபெச் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ் dot keys print, let me run it. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கீஸுங்கிற வேல்யூ மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதனால கீங்கிறது ராம், ரஹீம், ரவி, ராஜ், இந்த 4 விஷயத்தை மட்டும் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இந்த 4 இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வருது, வேல்யூ வரல. ஏன்னா நான் கீங்கிறத மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வேல்யூங்கிற இதை மட்டும் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுக்கிறோம்னா, ஸோ லெட் மீ ரைட் இட் அகெயின். சரி, நைன்டி, 88, 95, 78. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இப்போ அழகாக ஃபெச் ஆகி வந்துருச்சு. ஓகேவா? நீங்கள் கீஸ்ன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக் பண்ணி எடுத்தீங்கன்னா கீயோட இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். வேல்யூன்னு சொன்னீங்கன்னா அந்த வேல்யூங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் பர்சன் தெரியும், அந்த பர்சனோட நேம் மார்க் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா print student marks of Ram. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் ஆஃப் ராம் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க. இந்த ராமோட வேல்யூ என்னவோ அந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இப்போ நீங்கள் ராஜோட வேல்யூ வேணுமா? ராஜ். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், 78. ஓகேவா? ஸோ இப்போ டிக்ஷனரிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன், அதை பேஸ் பண்ணி இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. உங்களோட ஏஜ் ஃபேக்டர் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு பர்சன் அவரோட ஏஜ், இல்லைனா அந்த பர்சன் அவரோட மார்க், அவரோட ஸ்கோர்ஸ், ஸோ வாட் எவர் இட் பி த வேல்யூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் புதுசாக ஒரு கீஸ் அண்ட் வேல்யூ, அதாவது புதுசாக ஒரு ஐட்டம் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க்ஸ், ஓகே, இதில் போய் let me write as ரோஹித். ஓகே, ஸோ ரோஹித்ங்கிற ஒரு வேல்யூவை ஈக்குவல் டு, இப்போ இதில் நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன் 99 அப்படின்னு இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வேல்யூவை நான் கொடுத்தேன்னா எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கில் ரோஹித்துங்கிற ஒரு நேம் இருக்கான்னு. ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கில் அந்த ரோஹித்துங்கிற நேம் இருந்தால் எனக்கு சேஞ்சஸ் நடக்கும். சப்போஸ் அந்த சேஞ்சஸ் எதுவுமே அந்த ரோஹித்துங்கிற ஒரு நேம் இல்லைன்னா எனக்கு அடிஷ்னலாக அது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா எனக்கு ரோஹித்துங்கிற நேம் இல்லாதனால எனக்கு இப்போ அடிஷ்னலாக ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதே இதில் இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இப்போ நான் ராமுங்கிற இடத்துல மட்டும், அதாச்சும் ராமுங்கிற கீவேர்டில் ரோஹித்தை இப்போ நான் ராமா மாற்றிட்டேன்.
ஸோ இந்த ராமுங்கிற கீவேர்டு இங்கே ஏற்கனவே இருக்குது, கீங்கிறது ஏற்கனவே இருக்குது. ஸோ இங்கே வேல்யூ 90 இருக்குது. ஸோ இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன், எனக்கு ராமுங்கிறது இங்கே 99 ஆயிடுச்சு. ஸோ ஒரு டிக்ஷனரியில் ஒரு நேம், ஸோ தட் மீன்ஸ் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் ஒரு கீங்கிறது ஒரு கீயாக தான் இருக்கணும். அடிஷ்னலாக அதே கீ டூப்ளிகேட் ஆச்சுன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். ஸோ டூப்ளிகேட்டாக அது அக்செப்ட் ஆகிக்காது. ஓகேவா? நீங்கள் மேனுவலாக நீங்கள் டூப்ளிகேட்டாக கொடுக்குறீங்கன்னா எந்த வேல்யூ கடைசியாக கொடுத்தீங்களோ அந்த வேல்யூ மட்டும் தான் அது எடுத்துக்கும், மற்ற வேல்யூஸ் எதையும் எடுத்துக்காது. ஸோ இங்கே நம்ம சேஞ்சஸ் படி பார்க்கும்போது ராம் ஆட்டோமேட்டிக்காக இதுதான் உங்களை ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அ டிக்ஷனரி இஸ் அபவுட். ஓகே, ஸோ லிஸ்ட், tuples, and now this is dictionary. So இதில் ஏதாச்சும் questions இல்லை queries இருந்தால் just give a comment, we can shift to that.